தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பேராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி ஜனவரி மாதம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. பதுவை புனித அந்தோணியாரை நோக்கிய நமது இறைவேண்டல். இப்புண்ணிய திருத்தலத்தில் மாட்சிமை தங்கிய மேலான சிம்மாசனத்தில் கிருபாசனம் கொண்டெழுந்தருளியிருக்கிற புனித அந்தோணியாரே, பரிசுத்தத்தனம் விளங்கும் லீலியே, விலைமதிக்கப்படாத மாணிக்கமே, பரலோக பூலோக காவலே, கஸ்தி துன்பப்படுகிறவர்களுக்கு பரம சஞ்சீவி ஆனவரே, பாவிகளின் தஞ்சமே, உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். உமது திருமுக மண்டலத்தை அன்னார்ந்து பார்த்து உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். மகா சிரவணம் பொருந்திய புனித அந்தோணியாரே, சூரத்தனமுள்ள மேய்ப்பரே, பிசாசுகளை மிரட்டி ஓட்டுபவரே, திருச்சபையின் கருணையின் கண்ணாடியானவரே, உலகில் எங்கள் ஆதரவும் நீரல்லவோ, எங்கள் சந்தோஷமும் நம்பிக்கையும் பாக்கியமும் நீரல்லவோ. நீர் எங்கள் ஞான தந்தை என்பதை எங்களுக்கு காண்பியும். பிள்ளைகள் செய்த குற்றங்களை தாய் தந்தையர் பாராட்டுவார்களோ? உம்மை தேடி வந்த நிர்பாக்கியர் பேரில் தயவாயிரும். அழுகிறவர்களை அரவணையும், அல்லல் படுகிறவர்களுக்கு ஆறுதலாக வாரும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் ஆதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? தஞ்சமென்று ஓடி வந்த அடியோர்கள் பேரில் தயவாயிரும். பரிசுத்த வெண்மையின் தூயதான தயாபரமே, தயை கடலே, தவிப்பவர்களுக்கு தடாகமே, தனித்தவர்களுக்கு தஞ்சமே, உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். 6 காடுகளை கடந்து ஓடி வந்தோம். துன்பம், பிணி, வறுமை முதலிய கேடுகளினாலே வாடி நொந்தோம். எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ? எங்கள் மன்றாட்டு மறுக்கப்படுமோ? எங்கள் யாத்திரைகள் பலனற்றதாய் போகுமோ? எங்கள் அழுகை கண்ணீர் உம்முடைய திரு இருதயத்தை உருக்காது போகுமோ? அப்படியாகுமோ ஐயா? எங்கள் அன்பான தகப்பனே, எங்களை முழுவதும் ஒப்புக்கொடுக்கிறோம். எங்களை கையேற்று கொண்டு ஆசீர்வதித்தருளும். ஆமேன். மார்க்கு நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 27 முதல் 28 முடிய உள்ள இறை வார்த்தைகள். மேலும் அவர் அவர்களை நோக்கி, ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது, மனிதர் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை. ஆதலால் ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. பாரம்பரியமாக நித்திய சட்டம் 2 தனித்துவமான அம்சங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இயற்கை மற்றும் தெய்வீக சட்டங்கள் ஆகியவை இவை. தெய்வீக சட்டம் என்பது தெய்வீக வெளிப்பாடு மூலம் மட்டுமே அறியப்படும் அனைத்தும், வேதாகமம் வெளிப்படுத்தும் அனைத்தும், குறிப்பாக இயேசு கிறிஸ்துவின் மனித நேயம் மற்றும் பணி மூலம். மறுபுறம் இயற்கை சட்டம் நமது சொந்த மனித இயல்பு உட்பட படைப்பின் மீது எழுதப்பட்டுள்ளது. இயற்கை சட்டம் நமது மனசாட்சியில் எழுதப்பட்டு பகுத்தறிவு மூலம் பகுத்தறியப்படுகிறது. உதாரணமாக, பொய் சொல்வது, திருடுவது மற்றும் கொலை செய்வது தவறு என்பதை நாம் உள்ளுணர்வாக அறிவோம். கடவுளின் தெய்வீக சட்டம் 10 கட்டளைகள் மூலம் இதை உறுதிப்படுத்தினாலும், நாம் தெளிவாக சிந்திக்கும்போது இந்த அடிப்படை தார்மீக உண்மைகள் ஏற்கனவே நமக்கு தெளிவாக தெரியும். மனித பகுத்தறிவின் அடிப்படையில் எழுதப்பட்ட இயற்கை சட்டமும் இறை வார்த்தையின் மூலம் வெளிப்படுத்தப்பட்ட தெய்வீக சட்டமும் சரியான இணக்கத்தில் இருப்பது கவனிக்கத்தக்கது மற்றும் ஆழமானது. இரண்டும் கடவுளிடமிருந்தே வருகின்றன. இயேசு தனது பணியின் மூலம் தெய்வீக சட்டம் மற்றும் இயற்கை சட்டத்தை உயர்த்தி முழுமையாக்குகிறது என்பதை காட்டுகிறது. இரண்டையும் அன்பு மற்றும் கருணை நோக்கி செலுத்துகிறது. பரிசேயர்களின் சட்டவாதம் இந்த இணக்கத்தை மறைத்து சட்டத்தை வாழ்க்கை மற்றும் சுதந்திரத்திற்கான பாதையாக இல்லாமல் ஒரு சுமையான விதிகளின் தொகுப்பாக குறைத்துவிட்டது. கடவுளின் சட்டத்தை நீங்கள் எப்படி அணுகுகிறீர்கள் என்பதை இன்று சிந்தித்து பாருங்கள். அது உங்களுக்கு சுமையாக இருந்தால் உங்கள் சிந்தனையை மறுபரிசீலனை செய்யுங்கள். சரியாக புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டால் கடவுளின் சட்டம் ஒரு சுமை அல்ல, அது சுதந்திரத்தின் மூலமாகும் என்பதை உணர்ந்து ஆண்டவருடைய திருச்சட்டங்களுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக.
எங்களை கண்ணின் மணி போல எப்போதும் காத்து வழிநடத்தி வரும் எங்கள் அன்பு தந்தையே, தாயே, எம் இறைவா, உமக்கே கோடான கோடி நன்றி. உமது சிறகுகளினால் எங்களை மூடி எந்த தீங்கும் இன்று அண்டாமல் பாதுகாத்ததற்காக நன்றி தகப்பனே. இன்று நாங்கள் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளுக்கும் உமக்கு உகந்ததாய் இருப்பதாக, உமக்கு விருப்பமானதாக இருக்க தூய ஆவியின் வழிநடத்துதலை இன்று எங்களுக்குள் தருவீராக. இயேசுவே, உம்மையே மனதில் இருத்தி உமக்காக மட்டுமே வாழும் வரம் தாரும். நீர் சீடர்களினுடைய நிலையை அறிந்து அவர்கள் உண்பதற்கான வழியை ஆயத்தப்படுத்தியதைப் போல இன்று எங்கள் வாழ்விலும் எங்கள் தேவைகள் சந்திக்கப்பட நீர் எங்களோடு இருக்கிறீர் என்ற உண்மையை அறிந்து எங்களுடைய பயத்தை விட்டு விலக்கி எப்படி என்ன நடக்குமோ என்ற இதய அங்கலாய்ப்பிலிருந்து விடுதலை பெற எங்களுக்கு அருள் தாரும். நீர் எங்களோடு இருப்பதினால் எந்த தீங்கிற்கும் அஞ்சிடேன். கடவுள் நம் சார்பில் இருக்கிற போது எவர் நமக்கு எதிராக நிற்க முடியும் என்ற இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானித்து, ஆண்டவரே, எங்கள் சார்பில் நீர் செய்யப்போகிற அனைத்து வியப்புக்குரிய காரியங்களுக்காக உமக்கு இப்போதே நன்றி கூறுகிறோம். இந்த நாளில் நாங்கள் செய்யக்கூடிய பயணங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எங்கள் பொருளாதார நலன்களை ஆசீர்வதியும். எங்கள் பிள்ளைகளின் எதிர்காலங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எங்களுடைய பார்வைகள் அனைத்தும் உம்மீது இருந்து அதன் மூலமாக கிடைக்கிற ஆற்றலால் இந்த உலகத்தை ஜெயம் கொள்ள ஆற்றல் அளித்தருளும். ஆண்டவரே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை என்று நாங்கள் விசுவசிக்கிறோம். முடியாது, இயலாது என்று இந்த உலகத்தினால் புறக்கணிக்கப்பட்ட எங்கள் உடல் நோய்களையும், பண பிரச்சனைகளையும், மனதின் காயங்களையும், உளவியல் பிரச்சனைகளையும், குடும்பத்தில் வருகிற சிக்கல்களையும் உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இன்று நீர் எங்களுக்காக வாதிட்டு இறைவனிடமிருந்து பேரருளால் இந்த காரியங்கள் எல்லாம் நலமாக அமைய எங்களுக்கு அருள் தருவீராக. நீர் செய்யப்போகிற இந்த காரியங்கள் அனைத்தும் எங்களுடைய வாழ்வில் சாட்சியமாக மாறும்படியாக உம்மிடத்தில் நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுக்கிறோம். பதுவை புனித அந்தோணியாருடைய வல்லமிக்க பரிந்துரையாலும் அன்னை மரியாளுடைய வேண்டுதலினாலும் இன்று நாங்கள் மேற்கொள்கிற அனைத்து காரியங்களிலும் வெற்றியாய் முடிக்கும்படியாக உமது நாமத்திலே ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.